ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலக அளவில் டாப்பஸ்ட் பணக்கார லிஸ்ட்டில் இருக்க முகேஷ் அம்பானி அவங்களோட ஒன் டே இன்கம் எவ்வளோன்னு தெரியுமா? 163 கோடியாங்க. ஒன் டேக்கு இவ்வளோ சம்பாதிக்கிறவங்க மந்த்லி என்னெல்லாம் எக்ஸ்பென்சஸ் பண்ணுவாங்க, எவ்வளோலாம் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முகேஷ் அம்பானி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு சேர்மனாக இருக்கார். ஆண்ட்லியான்னு சொல்லப்படுற முகேஷ் அம்பானி அவங்களோட வீடு மும்பையில் இருக்குது. இந்த வீட்டில் மொத்தம் 27 ஃப்ளோர்ஸ் இருக்குது. $4.6 மில்லியன் கட்டியிருக்காங்க. சப்போஸ் 8.0 ரேடார் அளவுக்கு எர்த்குவேக் வந்தால் கூட ஒன்றுமே ஆகாதான். ஆண்டலியான்னு சொல்லப்படுற முகேஷ் அம்பானி அவர்களோட வீட்டில் மொத்தம் 600 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களாம், மெய்டு எல்லாரும் சேர்த்து. அவங்க எல்லாருக்குமே மந்த்லி சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 12 கோடி வருதான். அது கூடவே மெயின்டெனன்ஸும் சேர்த்து 15லேருந்து 20 கோடி மந்த்லி செலவாகுமா. ஒரு மாதத்துக்கு இன்டர்நேஷ்னல் செஃப்பு, ஒர்க்கிங்கு, கெஸ்ட்டு இது எல்லாமே அவங்க செலவு பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 கோடி வரைக்கும் வருமா. ட்ரெஸ்ஸஸ்க்கும் ஜுவல்லரிஸ்க்கும் மட்டுமே மந்த்லி 3லேருந்து 5 கோடி வரைக்கும் ஆகுமா. அவங்களோட ப்ரைவேட் ஜெட் மெயின்டெனன்ஸும் ட்ராவலிங்க்கும் மட்டும் 5லேருந்து 10 கோடி செலவு பண்ணுறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி மெம்பர்ஸோட ட்ராவலிங், பிஸ்னஸ் ட்ரிப், இன்டர்நேஷ்னல் ட்ராவலிங்னு தனி பட்ஜெட்டே இருக்கான். அம்பானியோட ஃபேமிலி பாதுகாப்புக்கு, அதாச்சும் செக்யூரிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 2 to 3 crores ஆகுதான். அவங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 50 லட்சத்துலேருந்து 10 கோடி வரைக்கும் ஆகுமா. ஏன்னா அவங்க சினி ஃபீல்டில் இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸை தான் புக் பண்ணுவாங்க. இப்போது நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்ட்லி ஹவுஸ்க்காகவும் ஃபுட்டு, லைஃப் ஸ்டைல், சேஃப்டி, ப்ரைவேட் ஜெட்டுக்காக செலவு பண்ணுறது மட்டும்தான். இது மட்டும் இல்லாமல் அவங்க பிஸ்னஸ்க்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நிறைய சொத்து மதிப்பு இருக்கிறதுனால தோராயமான கணக்கு தான் சொல்லப்படுது. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அவங்க வீட்டில் மாத செலவு 30லேருந்து 60 கோடி வரைக்கும் இருக்கலான்னு தெரிய வந்திருக்கு. முகேஷ் அம்பானி அவங்களோட வீடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க இன்டீரியர் டிசைன் மட்டும் அமெரிக்காவை சேர்ந்த டாப் 2 டிசைனர்ஸை வச்சு தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரேர் மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா 27 ஃப்ளோர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல், ஜிம்மு, அவுட்டோர் கார்டன், 50 மெம்பர்ஸ் ஒரே டைமில் மூவி பார்க்குற மாதிரி பிரம்மாண்டமான தேட்டர் இருக்கான். டான்ஸ் ஸ்டூடியோ, கார் பார்க்கிங், யோகா சென்டர், ஐஸ்கிரீம் பார்லர், ஜிம் அண்ட் ஸ்பா. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே கோவிலும் கட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோ வேர்ல்டும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தங்குற ரூம் கூட ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குமா. அம்பானி அவர்கிட்ட 170 கார்ஸ் இருக்கான். ஏன்னா அவருக்கு கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து 6 ஃப்ளோர்ஸ் கார் பார்க்கிங் தான் வச்சுருக்காரு. 7th ஃப்ளோர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கார் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்கான். அவர்கிட்ட இருக்க எல்லா காருமே லக்ஸரியஸ் காரு தான், புல்லட் ப்ரூஃபோடு இருக்கிறது. அதில் ரோல்ஸ் ராயல் கார் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியாக. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 13 கோடி 16 லட்சமா. ஆனால் அம்பானி யூஸ் பண்ணுற கார் பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் S600 புல்மேன் கார் தான். அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கோடி வருது. அவர்கிட்ட 3 ப்ரைவேட் ஜெட் இருக்குது. அதில் போயிங் ஜெட்டை தான் பிஸ்னஸ் ட்ராவலுக்காக யூஸ் பண்ணுறாரு. ஒரே டைமில் 12 மெம்பர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணலாம். இந்த ஜெட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஹோட்டல், பெட்ரூம்ஸ் எல்லாமே இருக்குமா. பார்க்கறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலை விட பிரம்மாண்டமாகவே இருக்குமா. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி வருதான். இதுக்காகவே அவங்க மொட்டை மாடியில் 3 ஹெலிகாப்டர் ஒரே டைமில் லேண்ட் பண்ணுற அளவுக்கு ஹெலிபேடு இருக்கான். அவங்க வீட்டில் ஸ்னோ ரூம் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ஸ்னோ ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐஸ் கட்டியாக தான் இருக்குமா. அங்கே போனால் ஸ்னோ வேர்ல்டுக்கு போன மாதிரியே இருக்குமா. முகேஷ் அம்பானிக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் செக்யூரிட்டி மட்டும் 50 பேர் இருக்காங்களாம். அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயும் அவங்களுக்கு செக்யூரிட்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் கரண்ட் பில் மட்டும் பார்த்தீங்கன்னா 70 லட்சம் வருமா. அதில் கவர்மெண்ட் 50,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்களாம். அம்பானி அவருக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கோவிலுக்கெல்லாம் எப்போவும் நிறைய ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேரிட்டிக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் கூட ஃபண்ட்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரம்மாண்டமான வீட்டில் 10 சூப்பர் ஃபாஸ்ட் எலிவேட்டர் இருக்கான். அதில் ஃபேமிலிக்கு தனியாக, ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக, கெஸ்ட்டுக்கு தனியான்னு இருக்கான். அம்பானி அவங்களோட ஆண்டிலியா வீடை 2010லேயே கட்டி முடிக்கிறாங்க. ஆனால் 2011 எண்டில் தான் குடி போகிறாங்க. ஏன்னா அந்த வீட்டில் ஏதோ தோஷம் இருக்குன்னு 50 பூசாரியை வச்சு 10 நாள் பூஜை பண்ணாங்களாம். பெரிய பெரிய பூஜைலாம் பண்ணிட்டு தான் போனாங்களாம். அம்பானி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் வேன் இருக்குது. அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கோடி. அதில் 4 ரூம்ஸ் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம், மீட்டிங் ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் அண்ட் வாஷ்ரூம் இருக்குது. இதில் ரொம்ப அட்வான்ஸாக புல்லட் ப்ரூஃப், ஃபாஸ்ட் கூலிங், ஏசி, சிசிடிவி எல்லாமே இருக்கான்.
வெளியே என்னெல்லாம் நடக்குதுன்றத வேன்குள்ளே இருந்துட்டு தெரிஞ்சுக்கலாமா. அம்பானி அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு யாட்ச் இருக்குது. அதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 600 கோடி. அது உள்ளே பார்க்குறதுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரியே இருக்குமா. இவரோட டெய்லி ரொட்டீனையும் ஷேர் பண்ணியிருக்காரு. காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பாராம், 7 மணி வரைக்கும் ஜிம்மில் இருப்பாராம், 8 to 9 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாராம், 10 மணிக்கு தான் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அவருக்கு பாலிவுட் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்குமா. ஸோ அதனால் நிறைய மூவிஸ் பார்ப்பாராம். அவரோட பொண்ணு கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக 720 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸே புக் பண்ணியிருப்பாங்க. 2024 அவர் பையனான அனந்த் அம்பானிக்கு கல்யாணம் ஆச்சு. ரொம்பவே கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000 கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி இவங்க மேரேஜ் தான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மேரேஜாக இருக்குது. ஆனால் இப்போது கரண்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க டாப் 20ல் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் புவி. பாய்.